அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌதம் குணசேகரன் பேசிட்டு ராமநாதபுரம் மாவட்டங்கள் நிறைய வரலாறுகள் பெருமை வாய்ந்தது. ஸோ நம்மளுடைய நதிப்பாலம் ஆற்றங்கரை பகுதியிலிருந்து நம்முடைய தேவிப்பட்டினம் வரைக்குமே இப்படி ஒரு தனியாக ஒரு சாலை போகும். அந்த சாலையோட பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வரலாற்று சிறப்புமிக்க ஊர்கள் இருக்குது. அடுத்து சிறப்பு வாய்ந்த ஊர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய புதுவலசை தலைவாயில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பெருமை வாய்ந்த ஒரு ஊர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஊரோட பெருமை வரலாறுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆதி காலத்தில் வந்து இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா புது வலை செய்தல் அப்படின்னு நிறைய வலைகள் செஞ்சுருக்காங்க. இங்கே செய்யப்பட்ட வலைகள் எல்லாமே நிறைய இடங்களுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்கிறதுனால இந்த ஊர் வந்து புது வலசை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலத்து வரலாறுகள் வந்து பார்க்கும்போது நம்ம அழகன்குளத்தில் வாணிபத்தொடர்கள் பெரிய அளவில் மீன்பிடி கட்டுமானங்கள் இருக்கும்போது இங்கே இருக்கிற வலைகள் வந்து ஏற்றுமதி பண்ணி அது உலகம் ஃபுல்லாமே ஏற்றுமதி பண்ணதாக சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெருமை வாய்ந்தது தான் நம்மளுடைய புதுவலசை ஊர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புதுவலசை ஊர் அந்த காலகட்டங்களில் இருக்கும்போது அரேபியர்கள் அழகன்குளம் தேவிப்பட்டினத்தில் குடியேறின மாதிரி இங்கேயுமே கொஞ்சம் பேர் குடியேற இருந்தாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் அரபு நாடுகளிலிருந்து வந்தவங்க தான் அரபி ஒளியுள்ளவர்கள். ஸோ அரபு ஒளியுள்ளவர்கள் இங்கே இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி மக்களுக்கு எடுத்துரைத்து இங்கே வந்து பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டது. ஸோ அவங்க வாழ்ந்த காலங்கள் அடங்கப்பட்டதுமே அங்கே அரபு ஒளியில தர்கா அப்படின்னு. ஸோ அவங்க பேரில் இந்த ஊரில் நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது. அரபி ஒளியில தர்கான்னு 1886 இங்கே ஒரு பள்ளிக்கூடம் கட்டினதுக்கான சான்றுகள் இருக்குது. 300 வருடங்களுக்கு முன்னாடியே பள்ளிக்கூடம் இருந்தால் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து மாரியம்மன் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. அதை தாண்டி போனோம்னா கடற்கரை சத்திரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. ஸோ கடற்கரை சத்திரம் தான் நம்ம புதுவலசையோட கடைசி பகுதி. நிறைய மீனவ மக்கள் அங்கே தான் இருக்காங்க. மீன்பிடி தொழிலும் பனைமுறை தொழிலும் தான் நம்ம புதுவலசையில் வந்து நிறைய இருந்து அந்த காலத்தில் சொல்கிறாங்க. தற்போதைய காலகட்டத்தில் நிறைய மக்கள் வாணிப நோக்கத்துக்காகவும் நம்மளுடைய வருமான நோக்கத்துக்காகவும் வெளிநாட்டில் இருக்கிறதாகவும் ஒரு தகவல்கள் இருக்குது. ஸோ நதிப்பாலத்திலேருந்து நம்ம இடது பக்கம் எடுத்தோம்னா முதல்ல நம்ம சந்திக்கிற ஊர் வந்து பனைக்குளம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாமரை ஊரணி, அதற்கு பிறகு நம்ம போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய புதுவலசை. ஸோ இதுதான் நம்ம புதுவலசை போகிறதுக்கான தலைவாயில். இந்த சாலை இங்கேருந்து அப்படியே போனால் நம்மளுடைய தேவிப்பட்டினம் வரைக்கும் போகும். ஸோ இந்த இடத்துல வந்து புதுவலசை மக்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைய ஊர்களில் நம்ம பிரபலங்கள் அந்த பெருமைகள் பார்க்கும்போது இந்த இடத்துல தான் நம்மளுடைய முன்னாடி ஒரு பள்ளி இருந்திருக்கு. ஸோ இந்த பள்ளியை வந்து அந்த காலத்தில் நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரபியப்பா அப்படின்னு சொல்கிற அரபி ஒளியில் அவர்கள் தான் இங்கே ஒரு பள்ளி கட்டியிருக்காங்க. ஸோ காலப்போக்கில் வந்து ஒரு 800 1000 வருடங்கள் இருக்கும் அப்படின்னு. ஏர்வாடியில் வந்து நம்ம இப்ராஹிம் ஷா அவங்கள காலத்தில் இருந்தனால 800 வருடங்கள் பழமையான பள்ளி தான் நம்மளுடைய புதுவலசை பள்ளி. ஸோ வந்து புதுவலசை அப்படின்னு சொன்னால் எதுவும் பெருமை எதுவும் இருக்கா? அந்த காலத்தில் எதுவும் வரலாறுகள் எதுவும் இருக்கா? அந்த காலத்தில் இஸ்மாயில் சாஹிப், கலைஞர் கருணாநிதிலாம் நம்ம ஊருக்கு வந்தவங்க தான். கலைஞர் கருணாநிதி இங்கே வந்திருக்காங்க. ஆமாம், அந்த காலத்தில் எங்கள் முன்னோர்கள் சொல்லி தெரியும் எனக்கு. இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு ஊர்கள் இருந்தாலும் புதுவலசைக்கு வந்துட்டு போயிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகமே இங்கே தான் உருவாச்சுட்டு ஒரு வரலாறு இருக்கு. அறிஞர் அண்ணாதுரைலாம் வந்திருக்கிறாரு அந்த காலத்தில். அதாவது அக்கா இப்போ நாங்கள் படித்த ஹிஸ்ட்ரி படி வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் 7வது கிளை. ஆமாம், அது எங்கள் பாட்டம் காலத்திலேருந்து திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே தான் வளர்ச்சி அடைஞ்சு கலைஞர்லாம் வந்துட்டு அங்கே வாளாந்தரவையில் இறங்கி மாட்டு வண்டியில் கூட்டிகிட்டு வந்ததாக எங்கள் முன்னோர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு தலைமுறைக்கு முன்னாடி. ஆமாம், ஒரு தலைமுறைக்கு முன்னாடி. ஸோ அப்போவே கலைஞர்லாம் வந்த ஊர். ஆமாம், புதுவலசை வந்திருக்கிறாரு. சரி, இப்போ இந்த கல்வியெல்லாம் எப்படி அக்கா? இங்கே கல்வி வளர்ச்சிகள்லாம் எப்படி? கல்வியெல்லாம் வந்துட்டு இப்போ எங்கள் பள்ளிக்கூடம்லாம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு மேலே இருக்கேன். அதுலேயே போர்டில் எழுதியிருக்கேன். உதயம் 1886 ஒரு தொடக்கப்பள்ளி வந்துட்டு அப்புறம் திண்ணையில் படிச்சிருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள். அப்புறம் தொடக்கப்பள்ளின்னு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம், அந்த மாதிரி நிறைய பெருமைகள் புதுவலசையில் இருக்குது. அந்த அரபியப்பா தர்காவுடைய பேர் தான் இங்கே அரபி ஒளியுள்ள நிறைய இடங்கள்ல பள்ளிக்கூடம் எல்லாம். ஸோ இப்போ புதுவலசையில் நிறைய பெருமைகள் இருக்குன்னு சொல்லி. ஆமாம். சரி அக்கா, உங்களை சந்திச்சதில் ரொம்ப நன்றி அக்கா. ஓகே, சரி அக்கா. புதுவலசை அப்படிங்கிறப்போ இதுதான் அந்த புதுவலசையோட ஊராட்சி மன்ற அலுவலகம். ஸோ இதுதான் வந்து அந்த 4 சின்ன ஊர்களுமே ஒன்றா இணைச்சு இங்கே தான் அந்த ஊராட்சி ஒன்றிய விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இந்த ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்கு எதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான குளம் இருக்கும். ஸோ இந்த அழகான குளத்தில் வந்து இங்கே இருக்கிற அந்த நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா உள்ளே நிறைய மீன் இருக்கும், நிறைய ஆமை இருக்கும், நிறைய அற்புதங்கள் இந்த குளத்தில் இருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ இந்த குளத்துக்கு ஏற்றாப்புல வந்து அந்த காலத்தில் மார்க்கத்தை பற்றி சொன்னவங்க அடங்கப்பட்டிருக்காங்கன்னு போகிற நிறைய இடங்களில் வந்து அதிகமான பள்ளிக்கூடங்களை தான் பார்த்துருக்கோம். இதில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா அரபி ஒளியில்லா உயர்நிலைப் பள்ளியோட ஒரு ப்ளே கிரவுண்டுங்க இருக்குது. இளம் மழலையர் பள்ளின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஸ்கூல் வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டோம்னா இங்கே உயர்நிலைப் பள்ளி இங்கே இருந்திருக்கு. ஸோ தொடக்கப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளின்னு ஏகப்பட்ட பள்ளிக்கூடங்கள் எங்கே பார்த்தாலுமே சுற்றி இருக்குது. ஸோ கல்விக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த ஊரோட
பகுதி மக்கள் வெளிநாடுகள்லாம் போய் குடியேறியிருக்காங்க. ஸோ நல்ல வளர்ச்சி இருந்துகிட்டு இருக்கிற ஒரு ஊர் தான் புது. ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பள்ளி வசதிகள் எல்லாமே பழங்காலத்தில் பெருமை சேர்த்ததாக இருந்திருக்கு. இதற்கு முன்னாடி 300 வருடங்களாகவே இங்கே வந்து கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்ததாக சொல்கிறாங்க. திண்ணைவெளி கல்வி அந்த மாதிரி கல்விகள் எல்லாமே இங்கே இருந்திருக்குன்னு. ஸோ அந்த எல்லாருமே கல்வி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1856 வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடக்கப்பள்ளி இங்கே இருந்திருக்கு. அரபி உலகில்லா தொடக்கப்பள்ளி புதுவலசை அப்படின்னு. ஸோ இங்கே உள்ள எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆதி காலத்தில் தொடக்கப்பள்ளி பயின்ற இடங்கள் இந்த இடம்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி கொஞ்சம் நாள் நாளடைவு ஒவ்வொரு இடங்களே மாற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புதுவலசையோட ஒரு மெயின் ரோடு இந்த பக்கம் தான் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ புதுவலசையோட மெயின் ரோட்லேயே அல் மதரசுல் ரதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பள்ளிவாசல் இருக்குது. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மினராக்கள் எல்லாமே இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரபி ஒளியுல்லா தர்கா அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பள்ளி இருந்த மாதிரி நம்மளுடைய ரோடுக்கு மேலேயே ஒரு பள்ளிவாசல் இருக்குது. ஸோ புதுவலசையோட பள்ளிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதோட எழில்மிகு தோற்றமும் ரொம்ப நல்லா இருக்குது. புதுவலசையோட அடையாளங்களில் இந்த பள்ளிவாசலும் ஒன்று. ஸோ ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய முஸ்லீம் ஜமாத் தர்ம பரிபாலன சபை அப்படின்னு புதுவலசையில் இருக்குது. ஸோ புதுவலசையில் வந்து இந்த மாதிரி ஒரு பழமையான கட்டிடம் அந்த காலத்திலே வச்சுருந்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு மீன் இறைச்சி வியாபாரம் பண்ணுற ஒரு வணிக வளாகமாக மாறி இருக்குது. ஆதி காலங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த அமைப்புகள் சேர்ந்து அந்த ஜமாத்தில் உள்ளவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இருக்கிற ஒரு பழைய இடமாக தான் இருந்திருக்கணும். வரலாற்று விஷயங்கள் சொல்லி பார்த்தோம்னா புதுவலசையில் நிறையா இருக்கும். ஜமாத் ரிலேட்டடாக இது ஒரு பெரிய வரலாறு சம்மந்தப்பட்ட விஷயம். ஊராட்சியில் வந்து நிறைய சின்ன கிராமங்கள் இருந்துச்சு. ஸோ புதுவலசை ஊராட்சியிலேருந்து கடைசியாக முடிகிற இடம் பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுடைய கடற்கரை சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மூலையெல்லாம் வந்து கடைசியில் வந்து மீன்பிடி மக்கள் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு கடைசியான நிலப்பரப்பு அப்படின்னு இந்த இடங்களில் வந்து அதிகமாக பனை மரங்களும் நம்ம புதுவலசினாலே பனை மரங்களும் மீன்பிடி மக்கள் இருக்கிறது தான் அதோட அடையாள சான்று அப்படின்னு. இந்த இடங்களில் ராஜா சேதுபதி மன்னர்கள் காலத்தில் ஒவ்வொரு இடங்கள்லையுமே ஒவ்வொரு சத்திரங்கள் கட்டப்பட்டது. நம்ம இது அலன்குளத்துலேயும் அந்த நம்ம சத்திரத்தை பார்த்துப்போம். சேதுபதி மன்னர்கள் காலம் கட்டப்பட்டது. அதே மாதிரி இங்கேயுமே ஒரு சத்திரம் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் இந்த கடற்கரை சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்ம அந்த சேதுபதி மன்னர்கள் கட்டப்பட்ட அந்த சத்திரமான பகுதிகள் எல்லாமே. இந்த சத்திரத்தில் ஒரு சத்திரத்து முனீஸ்வரர் அப்படின்னு ஒரு சாமி இருந்ததாக சொல்கிறாங்க. அதாவது வெள்ளை குதிரையில் பவனி வர்ற ஒரு முனீஸ்வரர் இங்கே இருந்ததாகவும் அவர் வந்து நம்மளுடைய சேதுபதி மன்னர்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் இருந்து இங்கே உள்ள குட்டி ராஜாக்களுக்கு எல்லாமே அருள் வழங்கினதாகவும் ரொம்ப காலமாகவே இந்த கடற்கரை சத்திரத்து முனீஸ்வரர் ஆலயம் இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் அப்படின்னு. இதற்கு பாதிக்கப்பட்டவங்க இதற்கு குலசாமி கும்பிட்றவங்க நிறைய இடங்களில் இருக்காங்க. அப்படி இங்கே உள்ள மக்கள் மட்டும் இல்லாமல் எல்லா மக்களுமே வணங்குற ஒரு கடவுள் நம்மளுடைய கடைசியாக வந்து நம்மளுடைய சத்திரத்து முனீஸ்வரர் இந்த இடத்துல தான் இருக்காப்புல. புதுவலசை கடற்கரை பகுதி இந்த பகுதி தான். ஸோ நிறைய வந்து மீனவ படகுகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி அந்த மீன் பிடித்த எல்லாத்தையுமே கரையில் வச்சு உலர்த்துறதுக்கு இங்கே நிறைய மீன்பிடி குடில்கள் நிறைய போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடங்கள் பொதுவாகவே நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடற்கரை பகுதி எல்லாமே சவுக்க காடுகள் அதிகமாக நிறைஞ்சதாகவே இருக்கும். ஸோ இந்த பகுதிகளுமே இந்த குடிசைகளுக்கு மேலே நிறைய சவுக்கு மரங்களாக இருக்குது. இந்த பக்கம் போகும்போது தான் நம்மளுடைய சோயின் தோப்பு அதுக்கப்புறம் அரியமான் பீச்சு உச்சப்புள்ளி கடற்கரை எல்லாத்தையுமே இந்த சைடு பார்க்க முடியும். அப் டு இந்த ரோடு வந்து இப்படி இருக்கிற கடல் வந்து ராமேஸ்வரத்தை போய் கனெக்ட் பண்ணோம். ஸோ ராமேஸ்வரத்துக்கு அந்த பக்கம் உள்ளது எல்லாமே கீழக்கரை அந்த தேவிப்பட்டினத்துலேருந்து வர கடற்கரையை தான் மென்ஷன் பண்ணோம். ஸோ அப்படிப்பட்ட புதுவலசை கடற்கரை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சிறப்பான முறையில் கேமரா எடுத்துக்கிற மாப்பிள்ளை ஆதி அவர்களுக்கும் நன்றி. வணக்கம். கௌதம் குணசேகரன்.